யார் இந்த வரக்கோழி? இது வரைக்கும் நம்ம கண்ணிலே தட்டுப்படல. அம்சமா இருக்காளே. ஏ ரமேஷ், வாங்க. என்ன தலைவா? யார் அந்த பொண்ணு புதுசா இருக்கு? அவன் நம்ம கண்ணப்பனோட பொண்ணு தலைவா. அப்படியா? நீ போய் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். சரி தலைவா. கண்ணப்பா, ஏ கண்ணப்பா. கண்ணப்பா வீட்டுல இல்லையாமா? அப்பா வீட்டுல இல்லைங்க, வெளியில போயிருக்காங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து. சரிங்க. அதா 2 நாள்ல வட்டியும் அசலையும் கொடுத்துட்றேன். கண்ணப்பா, வட்டி அசல் எதுவும் நீ கொடுக்க வேணாம், எல்லாத்தையும் மொத்தமா பொண்ணு கொடுத்துட்டா. ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனுங்க. அப்படியே நான் அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. நானு யோ நீனு தாயா, வாயா போய் பட்டாசு வைக்கலாம். வீரமணி இங்க வையா பட்டாச. நம்ம ஊர் மினிஸ்டரும் நம்ம தலைவர் பழனிசாமியும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலர் இங்க வந்து வெடி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இந்த ஐயர் நம்ம கவுன்சிலர் போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல. நம்ம ஊர் கவுன்சிலர் அடிக்கலாமாண்ணே? கவுன்சிலரே அடிச்சுட்டாரா? ஆமாண்ணே. தயவு செய்து மன்னிச்சுங்க. அவர் நட்டாமுச்சு இப்படி முங்க வந்து அவன் குடும்பமே அழிஞ்சு வைக்கிறாங்க. தயவு செய்து மன்னிச்சுங்க. இனிமே அப்படி நடக்காது. சரிண்ணே. அது சரி. ஒரு அரசியல்வாதி அடிக்கலாமா? கூடாது கூடாது கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்குங்க. போயிட்டு வாங்க. சரி சரி. யார அடிக்கிறதுன்னு தெரியாது. மண்டையெல்லாம் குழம்பி என்னன்னா வேலைக்கு போங்கோன்னு எத்தனை வாட்டி சொன்ன கேட்டேளா? நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ, சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? ஐயோ, எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா? வணக்கம் சாமி. என்ன திடீர்னு வந்து? அன்னைக்கு வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க இத பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தெரியல. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. இல்லாமல கொடுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா, மச்சான் பால்காருக்கு காசு கொடுக்கல. சரி. இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. சரி சரி. அண்ணா என்ன இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?
ஒண்ணுமில்லடா தம்பி, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். அண்ணா அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா எங்களுக்காக செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னிச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும், இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க, அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே. ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி பட்டையாரோடு பேங்காக்கு 32. சூப்பர் கம்பெனி. அண்ணா சூப்பர் கம்பெனி, நல்ல கம்பெனியா, அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா போதும். கன்ஃபார்ம். அண்ணா நீங்க என்ன பண்றீங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயை உங்க குழந்தை கையில கொடுத்துறேன், நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன், நான் வெளியூர் போயிருவேன். அண்ணா 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க தானே. நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட சொன்னீங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி, சொல்ல வேணாம் தம்பி, எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை அன்னிக்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம பிடிச்சிருங்க. அதான் தம்பி, மொத்தமா பொம்பளைகளை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசாம இரு. அண்ணா 1ஆம் தேதி கரெக்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா, சொல்லுங்க. நீ குடுக்குற நிலைமையில இருக்கேன், நான் வாங்குற நிலைமையில இருக்கேன், அதனாலதான் நான் நேரடியா வந்தேன். சொல்லி மறந்துடாதப்பா. அண்ணா இதெல்லாம் நீங்க பேசணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்கறேன்னு காலையும் விழுகிறேன். 1000 இருந்தாலும் பக்காளி தான். ஒன்னா பிறந்தாதானே சொல்லுங்க. படைக்கு 5 சொல்லுவாங்க. ஆனா நீ இருக்கிற இது உலகத்தை கண்டு அச்ச மாட்டேன். நீங்களா இருந்தா என் மனசு தாங்க. போடி தண்ணி போடி. அழுவாதீங்க மாமா. போங்க, நீங்க போங்க. வரட்டா? போங்க. டேய் அண்ணா அழாதீங்கடா. என்னடா எப்படி போறாரு பாரு. ஏங்க நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஏய் வேலைய பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ளவா. இந்த வாளுக்கு வர தசரதா வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில்ல வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி. நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். ஐயோ, உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க, சரி இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி. அது கழுதே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா, நல்ல கம்பெனியா, சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேக்குறீங்க. பணமா இல்லண்ணே என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சிட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டி அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா, நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா கண்டு. இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும்னு எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பமா. சரா தம்பி நான் வரேன்டா, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன், நகையை வாங்கி அடகு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். போயிட்டு வாங்க. வசந்தா, நான் அவசரமா வெளியில போனோம். இன்ஸ்பெக்டர் சரவணன் வருவாரு, அவர்கிட்ட பேசிட்டு தகவலை போன்ல சொல்லு. சரிங்க. பலா கொஞ்சம் நில்லு. என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்ன மாதிரி முறை தவறி நடக்கிறவங்க கிட்ட என்னால பேச முடியாது. முறை தவறி நடக்கிறவன் நானா? உண்மையை தெரிஞ்சுட்டா நியாயம் கிடைக்கும். நியாயமா? எச்சிப்போ பலா என்னன்னா சொல்லுமே, எனக்கு கோவமே வராது. ஏய் போட. மரியாதை கொடுத்து போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏய் பாலா, இதுக்கு மேல என் தம்பி மேல கை வச்ச நடக்கிறதே வேற. மரியாதையா போயிருங்க. மயில் மேல கைய வச்சு அன்னைக்கு உங்களை தொலைச்சிருப்பேன். வாங்க வாங்க பாலா போலாம். ஹலோ மிஸ்டர் ஜான். ஹலோ மிஸ் அனிதா. புதுசா பைக் வாங்கிருக்கீங்களா? இது எங்க ஓனரோட பைக். ஆமா, அடிக்கடி தோட்டம் வயக்காடுன்னு சுத்திட்டு இருக்கீங்களே. நான் இந்த இயற்கை காட்சியெல்லாம் போட்டோ எடுப்பேன்.
இதான் என்னோட பொழுதுபோக்கு. அப்படின்னா நீங்க ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர்னு சொல்லுங்க. ஆமா, உங்க குடும்பம் தான் நாட்டாம குடும்பம்னு சொல்றாங்க. ஆமா, எங்க பெரியப்பா தான் நாட்டாமையா இருந்தாரு. ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம் எங்க ஊர்க்காரங்க எல்லாம் எங்க அண்ணனை தான் நாட்டாமையா இருக்க சொன்னாங்க. ஆனா அதுக்கு எங்க அப்பா சம்மதிக்கல. இவ்வளவு பெரிய பதவியை ஏன் வேணாம்னு சொல்லிட்டாரு? பரம்பரையா காப்பாத்தி வந்த எங்க வைரவேல் திருடு போயிருச்சு. அது எப்ப கிடைக்குதோ அப்பதான் எங்க அண்ணாவை இந்த ஊருக்கு நாட்டாமையாக்குவேன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, உங்க பெரியப்பாவை கொன்னது யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, நான் போட்டோ எடுக்க வாழைத்தோப்பு பக்கம் போயிருந்தேன். போலீஸ்காரரோட காப்பா இல்ல உங்க பெரியப்பாவோட காப்பான்னு தெரியல, அதான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நான் வரேன். அப்பா அப்புறம்ப்பா வாடா பாலா, உட்கார்றா. எங்கடா பற்ற பக்கமே வருது இல்ல? ஆமா, ஸ்கூல் வேலையெல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடந்துகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம மயிலுக்கு மாப்பிள்ள பாத்துருக்கப்பா. வெரி குட்ரா, மாப்பிள்ள பாக்குற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்ட. அது சரிடா, அவ ஐஏஎஸ் முடிச்சிட்ட பிறகுதான் மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்றா. ஏ, உனக்கு ஏதாவது அவசரமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஐஏஎஸ் படிக்கலாம். அப்படி கூட செய்யலாம்டா. ஆனா மாப்பிள்ள ஒத்துக்கணும் இல்ல? ஆமா, மாப்பிள்ள யாரு, எந்த ஊரு, என்ன பண்றாரு, நம்ம வசதிக்கு தகுந்தவர்தானா? அப்பா நம்மள விட 10 மடங்கு வசதியில உயர்ந்தவங்கப்பா. ரங்கனோட மகன் அகிலன் தான். டேய் முட்டாள், மயில் உன் தங்கச்சிடா. அவனுக்கு கொடுத்ததை விட பாடம் கிணத்துல தள்ளலாம். என்னடா பேசுற? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா. அகிலன் ரொம்ப நல்லவன், இப்ப திருந்திட்டான். டேய், உங்க மாமா கூட சுத்தி இருக்கிறப்பவே தெரியும்டா உன் புத்தி இப்படி எல்லாம் போகன்னு. அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. டேய் போடா. என் பொண்ணுக்கு எப்போ யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. தீர்ப்பு ஏத்தலாம். அப்படி நான் தப்பா என்ன சொல்லிட்டேன்? அண்ணி, ஒரு நிமிஷம் இல்லங்க. என் பேரு மயிலம்மா, அண்ணி எல்லாம் இல்ல. கோவப்படாதீங்க அண்ணி. நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா பேசுங்க. உங்க மேல பூசினதும் மஞ்சள் தான், எங்க அண்ணன் பூசினதும் மஞ்சள் தான். ஆனா எங்க அண்ணன் எங்க பூசினார் தெரியுமா? அதோ அந்த பாறையில தான் பூசினாங்க. சுந்தராண்ண, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சேரனும் அகலனும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஏய் மாறி, கிணத்து தூர் வரக்குங்க. என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சிச்சு முதலாளி. அப்படியா? சரி சரி. முதலாளி, முந்தா நாள் பணம் விட்டீங்க, இந்த லுங்கி பூஜா வாங்கின. போடா. காலையில பணம் விட்டீங்க, இந்த சொக்கா பூஜா வாங்கின. இப்ப பணம் கொடுங்க, நான் சரி அடிக்கணும். மலையாளி, நீ காசு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். டேய், என்ன விட்றா. வாங்கண்ணே, உட்காருங்க உட்காருங்க. எங்க அப்பா வாழை காணோம்? அப்பா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காருண்ணே. இப்பெல்லாம் விட்டுக்கிட்டே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா? அப்பா கோயம்புத்தூர் போனதுனால இங்கே ஆரம்பிச்சேன். எப்படியோ பாலாவா தண்ணி அடிக்கிறதுல சீட்டா ஆகுதுன்னு சொல்லி நம்ப வச்சுட்டேன். சரி, எனக்கு ஒரு ரவுண்டு ஊத்து. தண்ணி அடிச்சாதான் நமக்கு மூளை பர்ஃபெக்டா வேலை செய்யும். அப்படியா சொல்றீங்க? டேய் சுந்தரம். முதலாளி. என்னையா? ஏய் அண்ணனுக்கு ஊத்துறா. அப்புறம் அகிலா, நீ மயில் மேல மஞ்சள்